கல்யாணத்துக்கு உங்க டிமாண்ட் என்ன? 100 சவரன் நகை வேணும், 100 சவரன் நகை, கார் வேணும், அப்புறம் எங்க அப்பா கட்டின வீடு ஒண்ணு இருக்கு அது வேணும். வீடு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரணும். நானுமே நியாயமா கேக்குறேன் சார். அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ அது வந்து கரெக்டான விஷயங்க. ஏன்னா இந்த புள்ள ஒண்ணு அதிகமா ஒண்ணு கேட்கல, இந்த பொண்ணு கரெக்டா தான் கேக்குது. என்ன கரெக்டுங்கிறீங்க? என்ன 100 பவுன் நகை, அப்புறம் ஒரு வீடு. ஏன்னா அப்புறம் அவங்க அம்மா கூட அதுவும் எழுதி வச்சிடணும் முன்னாடி. ஏன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ அம்மா அப்பா, திடீர்னு மனசு கூட மாறிடலாம். அந்த மனசு இருக்கு அதான் அதனால அந்த புள்ள கேட்கறதுல தப்பு இல்லை. என்ன இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் தானே. 100 பவுன் நகை நான் மாத்துறேன். இப்போ என்ன பவுன் வந்து 55,000 வந்துருச்சா? இப்போ 100 பவுன்னா என்ன கூட்டி பார்த்தா எப்படியும் ஒரு 50-60 லட்சம் வருமா? அவ்வளோதான் வரப்போகுது. என்ன ஆமா 100 பவுன் நான் ஒரு 50-60 லட்சம் வரேன். ஒரு வீடு எவ்வளவு வர? ஒரு 30-35 லட்சம். ஒரு 1 கோடி 1.5 கோடி வந்து ஒரு பொண்ணுக்கு செலவு பண்ணக்கூடாதா? நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். ஏன்னா இத முன்னாடியே நம்ம செஞ்சுட்டு நீங்க முன்கூட்டியே வீட்டை எழுதி வச்சீங்கன்னாத்தேன் அது கல்யாணம் பண்ணாப்புல நீங்க போய் ஒரு அனாதை ஆசிரமத்திலயோ ஒரு மடத்துலயோ போய் நீங்க தங்கிக்கலாம். ஏன்னா ஒரு தம்பி அண்ணன் தம்பி இவங்க எல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பிச்சை எடுத்து பொழைச்சிக்குவாங்க. இல்ல அண்ணன் இருந்தா அவன் ஏதாவது யாரையாவது கூட்டிட்டு ஓடி போய் அங்கிட்டு பொழைச்சிக்குவாரு. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வந்து செய்ய வேண்டிய கடமை இருக்கு. 100 பவுன் நகைங்கிறதே வந்து கம்மியான விஷயம்தான். ஏன்னா இப்போ இந்த காலத்துல வந்து அவங்க 500 பவுன் 1000 பவுன் போட்டுட்டு இருக்காங்க. 100 பவுன் தானே போட்டுடலாம். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, எப்படி இந்த புள்ள வந்து எப்படி அப்பா அம்மா வச்சு வளர்த்தாங்களா, இல்ல அவ அப்பா அம்மா தான் வச்சு வளர்த்தாங்களா, இல்ல வேற எங்கேயும் வாங்கிட்டு வந்தாங்களா, இல்ல வெளியூர்ல எங்கிட்டு வச்சு வளர்த்தாங்களா, இல்ல ஒருவேளை பாலும் பழமும் கொடுத்து ரொம்ப நுணுக்கமா வளர்த்தாங்களோ? என்னடா இவருனா அப்படி பிடிச்சிக்கிறாங்க. 100 பவுன் நகைனா அம்மாடி 55,000 பவுனு இங்க போச்சு. அந்த அளவுக்கு 100 பவுன் நகை வீடு வாசல்லாம் கொடுக்குற அளவுக்கு இருந்திருந்தா நேரம் அவங்களாம் பெரிய பிசினஸ் மேனா இருந்திருக்கணும். நீயே நான் வந்திருக்க மாட்டாங்களே. அவள அந்த அளவுக்கு பிஸியாவில் இருந்திருப்பாங்க. நான் வெரி பிஸி, டெல்லி ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனா நல்ல அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கிறீங்க. இந்த பொண்ணை கட்டுறவங்களுக்கு வந்து நல்லா பாத்துக்கங்க. 100 பவுன் நகை, ஒரு பெரிய வீடு, ஸ்விம்மிங் பூலு, என்ன வேணுமாலும் அந்த பொண்ணு வாங்கிட்டு வரும். இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இந்த பொண்ணை நீங்க பொண்ணு கேட்டு கட்டிக்கிங்க. ஏன்னா எல்லாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் சம்பாதிக்க வேணாம். அதை வச்சு நீங்க வந்து ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய டிமாண்ட் இல்ல. வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி. அந்த நிமிஷமே எனக்கு புரிஞ்சு போச்சு. சிவாஜி என்ன கொடுமை சரவணன். ஏதோ கொஞ்சம் நியாயமா சொல்லுங்க. மாப்பிள்ளை ஹெலிகாப்டர் கூட வாடகைக்கு எடுத்து கொடுத்துறோம், பிரச்சனை இல்ல. அவர் எங்க வந்து இறங்குவாரு? அப்படி ஒரு வெட்டிங் வைக்கணும். ஏன்னா கரெக்ட் தான். என்ன இது அதோட வந்து இது சின்ன ஆசை தான். ஏன்னா எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கு. சிலவங்க வந்து பைக்கில் வந்து ஒரு பந்தா வந்து இறங்க நினைப்பாங்க. உண்மை. சிலவங்க வந்து கார்ல வந்து ஒரு மாசா வந்து இறங்க நினைப்பாங்க. அது மாதிரி இல்லாம இந்த புள்ள வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேக்குது, அவ்வளவுதான். சரி குட்ரா, அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. ஹெலிகாப்டர்ல வந்தோம்னா அது இன்னும் இதோட ஒரு கெத்தா இருக்கும்ல. சக்க 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 சுத்திக்கிட்டே வந்து நேரம் மனவரைக்கிட்டு வந்து இறங்கி அப்படி கெத்தா போய் உட்காரும் போது மாப்பிள்ள தாலி கட்டினா எவ்வளவு சூப்பரா இருக்கு. அதே ஹெலிகாப்டர்லயே திரும்பி அனிமூன் இப்படிலாம் போயிடலாம். ஏன்னா இந்த புள்ள சிம்பிளா கேக்குது. இப்ப இதே அந்த புள்ள டக்குன்னு ஒரு கோவத்துல நான் வந்து பிளேட்ல தான் வருவேன் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? பிளேட் வாங்கி விட முடியுமா? இல்ல அந்த இடத்துல தான் இறக்க முடியுமா? ஏதோ ஹெலிகாப்டர்னா கூட ஏதாவது வயக்காடை சீச்சி சுத்தம் பண்ணி அந்த இடத்துல ஏதாவது கட்டி இறக்கி விட்டுலாம். அது மாதிரி நான் பிளேன்ல தான் வருவேன்னு சொல்லிடுச்சுன்னா பிளேன் எங்கிட்டு கொண்டாந்து இறக்குறது? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதுக்காகத்தான் சொல்றேன். அதாவது நீங்க வந்து அப்படி இப்ப வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து ஹெலிகாப்டர்ல போகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுனால் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பொண்ணு நீங்க உடனே கான்டாக்ட் பண்ணி நீங்க இந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா நீ வந்து ஹெலிகாப்டர்லயே போகலாம், ஹெலிகாப்டர்லயே வரலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் இருந்தது. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஹெலிகாப்டர் இந்த பொண்ணுக்கு ஹெலிகாப்டர் பிக்ஸ் ஆயிருச்சு. நீங்க ஹெலிகாப்டர்ல போறதுன்னு தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அது இந்த குடும்ப கஷ்டம் மன வருத்தம் சொல்லுவாங்கல்ல, அது இல்லாத பொண்ணுங்க சொல்லுவாங்களா, அதெல்லாம் இவங்க தான்.
ஏண்டா அவ அப்பா அம்மாவே என்ன கஷ்டப்பட்டு என்ன விதத்துல அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறதே பெரிய விஷயம். உண்மை. இதுல நான் ஹெலிகாப்டர்ல வருவேன், ஏரோப்ளேன்ல தான் வருவேன்னா, நான் இது அப்துல் கலாம் தயாரிச்ச அணுசக்தி ராக்கெட்ல தான் போவேன்னா என்ன பண்ண முடியும்? நக்கு. கல்யாணத்துக்கே அவன் என்னென்னமோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ கடனை வாங்கி கல்யாணத்தை வச்சா, நான் ஹெலிகாப்டர் தான் போவேன்னு சொல்ற சில பொண்ணுகள் இருக்காங்க. அதுக்கு மாதிரி எல்லாருமே இருக்கக்கூடாது. சப்போஸ் இப்படித்தான் இருப்பாங்கன்னா, இந்த ஹெலிகாப்டர்ல போகணும்னு ஆசை இருக்கிற பசங்க வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீங்க ஜாலியா ஹெலிகாப்டர்லயே சுத்தலாம். ஏன் சந்திரனை கூட போகலாம். அது எப்படா முடியும்? சார் என் டிமாண்ட் என்னன்னா, பையன் வீட்டுல ஒரு 30 சவரன் அப்படி கேக்குறாங்கன்னா எனக்கு அதை விட டபுளா தரணும். முடியல முடியல. அதாவது அதுவும் நல்ல பிள்ளையா இருக்கும் போலப்பா. இது கொஞ்சம் எல்லாத்துக்கும் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இது செக் பண்ணுது. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து எவ்வளவு கேட்பாங்க அப்படிங்கறத முதல்ல பாக்குற அந்த பொண்ணு. மாப்பிள்ளையில இருந்து ஒரு 30 பவுன் கொடுங்க வரதட்சணையா சொல்லிட்டா, இது அப்ப திங்க் பண்ணுது. 30 பவுன் சொல்லிட்டு அம்மாட்ட போய், அம்மா எவ்வளவு கேட்டாங்க மாப்பிள்ளை? 30 பவுன். அப்போ நான் 60 போடு, எனக்கு 30, மாப்பிள்ளைக்கு 30. இதே மாப்பிள்ளை 50 பவுன் கேட்டாருன்னா இது 100 பவுன். மாப்பிள்ளை 100 பவுன் கேட்டாருன்னா இந்த பொண்ணு 200 பவுன். இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துடுறேன். ஆக வந்து இந்த பொண்ணு வந்து ஏற்கனவே ஒரு பிளானிங்ல இருக்கு. மாப்பிள்ளை எவ்வளவு கேட்கிறாரோ அதோட அவர் அதிகம். ஏன்னா அங்கேயே போனதுக்கு அப்புறம் நான் எனக்கு வரதட்சணையா வந்தது 30 பவுன், நான் வாங்கிட்டு வந்து 30 பவுன் தனித்தனியா வச்சுக்கலாம். அப்புறம் இது நல்ல ஐடியாவா இருக்கு. நீங்க வந்து ஒரு 50 பவுன் வேணும், இல்ல ஒரு 60 பவுன் ஒரு பொண்ணுகிட்ட இருந்து நான் வரதட்சணையா வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பொண்ணை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. நீங்க வந்து 30 பவுன் போய் கேளுங்க கரெக்டா. அந்த பொண்ணு ஒரு 30 பவுன் சொல்லுமா, நீங்க எதிர்பார்த்த 60 பவுன் வந்துடும். அதை பொறுத்து நீங்க வந்து பொண்ணை கான்டாக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? ஆனா இந்த பொண்ணு வந்து எப்படி மாப்பிள்ளை வீட்டு சப்போர்ட்டா இருக்குமா இல்ல பொண்ணு வீட்டு சப்போர்ட்டா இருக்குமா தெரியல. நம்ம அம்மா அப்பா தானே, நம்ம கேட்கறவன் வந்து 20 25 பவுனா கேட்கணும். நம்ம அதுல 5 பவுன் 6 பவுன் குறைக்கணும் தான் நினைப்போம்னு எல்லா பொண்ணும் இருப்போம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பொண்ணு அவன் எவ்வளவு கேட்கறான்னு பாப்போம், அதுல எக்ஸ்ட்ரா சேர்த்து இன்னொரு கொட்டாச்சன் கேட்போம்னு நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணு இருக்கு. இப்படி இருந்தா எப்படி வந்து தாய் தகப்பன் எப்படி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து எப்படி அதுக்கப்புறம் சீரு தாய் மாமஞ்சி காது ஊத்து என்னென்னமோ இருக்கு. நான் டிமாண்ட் பண்றது வந்து ஒண்ணுதான் சார், கிராண்ட் வெட்டிங். அந்த வெட்டிங்ல நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருக்கணும். ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. சென்னையில என்ன மண்டபம்? ஸ்ரீவாரி. இது ஸ்ரீவாரியா? இதுல என்னப்பா சந்தேகம்? ஒரு நாள் வாடகை தெரியும்ல. 1,62,000. ஃபர்ஸ்ட் டே சங்கீத் வித் டிஜே நைட். டிஜே நைட், ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரிசப்ஷன். ரோஸ் மில்க். அதாவது பாத்தீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இந்த பொண்ணு. ஏன்னா இப்போ முன்னாடி வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு கொட்டாய் போட்டு கம்பு உண்டி அதுல பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சு தாலி கட்டுவாங்க. உண்மை. கொஞ்சம் வறுமையா உள்ளவங்க, கொஞ்சம் அதோட கொஞ்சம் இதா உள்ளவங்க நேரடியா கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தலையாரிய வச்சு பூசாரியை வச்சு ஐயரை வச்சு நம்ம தாலி கட்டி சிம்பிளா கூட்டி வந்துருவாங்க. அதுல அந்த பிள்ளைக்கு பிடிக்காது. பெரிய மண்டபம் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வாடகை இருக்கா மண்டபத்துலதான் வச்சு இந்த பொண்ணு தாலி கட்டு உட்காரு. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அது அப்பா அம்மா காசு இருக்கோ இல்லையோ, வட்டிக்கு வாங்குறாங்களோ இல்ல வேற எதையா விற்கிறாங்களோ அது தேவையில்லை. இதுக்கு வந்து இந்த என்னது சர்வாரியா மகாவாரியா அந்த கல்யாண மண்டபத்துல வைக்கணுமா. மண்டபம் பேர் எனக்கு தெரியலைங்க, ஆனா விலையை பார்த்தா 1,62,200 ரூபாய்ங்க. அதுல 2-3 பவுன் நகை எடுத்துடலாம் இப்போ உள்ள நிலைமைக்கு. அதுலயே வந்து சீரு சேமாப்புலாம் வாங்கி முடிச்சிடலாம். அது மட்டுமா? அது பத்தாவதுக்கு நைட்டுக்கு ஆர்கெஸ்ட்ரா வைக்கணுமாமா. அப்புறம் அடுத்து வந்து டிஜே சவுண்ட் சர்வீஸ் இந்த மாதிரி வைக்கணுமாமா விட்டு. அப்புறம் அடுத்து கரகாட்டம் அடுத்த நாள் நைட்டு. 3-4 நாளைக்கு வெறும் ஃபங்க்ஷனா வைக்கிறதுக்கு ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஸோ நீங்க ஆடம்பரமா எந்த மாப்பிள்ளையாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்கேயும் கவலைப்படாதீங்க. நேரம் இந்த பொண்ணு வீட்டில் போய் நீ கேட்டுங்க. அப்படி உங்களுக்கு கொடுக்க சம்மதம் இருந்துச்சுன்னா நீங்க பெரிய மண்டபம், உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஆர்கெஸ்ட்ரா
உங்க கல்யாணத்துக்கு வந்து நாடகம், வள்ளிகர்ம நாடகம், கரகாட்டம் எல்லாமே வச்சுக்கலாம். ஓகே, கிராண்ட் வெட்டிங் அப்ராக்சிமேட் பட்ஜெட் அப்ராக்சிமேட் குட் பி அரௌண்ட் சம் 50 years. கல்யாண செலவே 50 லட்ச ரூபா. இந்த நகை நட்டு இதெல்லாம் சேர்க்காம. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அந்த அடியும். அவங்க செய்யறது செய்யட்டும். ஆனா எனக்கு நாங்க இப்ப இருக்க வீடு மாதிரியே பேசுற. உங்களுக்கு என்ன டிமாண்ட்? எனக்கு நாங்க இப்ப இருக்க வீடு வேணும். ஓகே, வீட்ல எத்தனை பேரு? நானு அண்ணா அவ்வளவுதான் வேணும். அது ஏன் இப்ப இருக்க வீடே வேணும் அவ்வளோ? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். இப்ப இருக்கிறது வந்து மெயின்ல இருக்கு சார். கீழே கமர்ஷியலுக்கு விட்டுருக்காங்க. ரெண்ட் நிறைய வரும். நான் வேலைக்கே போகாம உட்காந்து சாப்பிடலாம். என்ன வாத்தியாரே எதுவும் பேசாம அதாவது பாருங்களேன், இது கொஞ்சம் புத்திசாலியான பொண்ணா இருக்கு போல. எனக்கு எதுவும் வேணாம், அந்த இருக்கு பாருங்க நம்ம எல்லாம் இருக்கிற வீட்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குது. ஏன்னா இது வந்து பின்காலத்தில் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஆக மாட்டேங்குது. அந்த வீடு நல்லா எந்த ஏரியாவில் இருக்கு, மெயினான ஏரியா, வித்தா என்ன ரேட்டுக்கு போகும் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இதோட நகை நட்டு கேட்கறதுக்காக இதுவே போதும். எப்படி 3-4 கோடி வரமாட்டேங்குது அந்த வீடு. 10ஆவதுக்கு வாடகைக்கு வேற விட்டுக்கலாம் மேலே இங்கே. ரெண்டுல ஒண்ணு நினைச்ச என்ன நினைச்சு சொல்லு. அப்படி எதுவும் நினைக்கிறேன் கூட ஆகல. நான் எதுவுமே நினைக்கிறேன். அதான் நேக்கா கேக்குது. அப்போ அவ தம்பி ஒருத்தன் இருக்கானே அண்ணன், அவன் என்ன செய்வான்? அவனை ஒரு இது வாடகைக்குன்னா விட்டுக்கலாம். அப்போ அது கூட யோசிக்காம இந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து அந்த வீடு வேணும்னு கேட்குது ஒத்த காலில். அதாவது நீங்க கல்யாணம் போற மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி வீடோட வரணும், அதுவும் மிகப்பெரிய வீட்டோட நல்ல மெயின் ஏரியாவில் உள்ள ஒரு வீடு வேணும் நம்ம கல்யாணம் பண்ற பொண்ணுக்கு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த பொண்ணை நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து இந்த வீட்டை நீங்க வாங்கிக்கலாம். நான் வருஷத்துக்கு ஒரு சாரி கட்டினா அது அடுத்த வருஷம் அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆக கூடாது. இல்ல புரியல. 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். ஆனா நீங்க கட்டுறவன் இது ஒண்ணு புரிச்சுக்கீங்க, அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கு. இந்த புள்ள வந்து இன்னைக்கு கட்டின சேலையை நாளைக்கு கட்டவே கட்டாது, தூக்கி வீசிடு. அப்படிங்கிறப்ப நீங்க இந்த புள்ளைய கல்யாணம் பண்ணீங்கன்னா 365 நாளைக்கு 365 சேலை வாங்கி கொடுக்கணும். என்ன கேட்ட அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். எனக்கு அது ஒன்றை கட்டு தூக்கி போட்டுரும், இன்னொன்று கட்டு தூக்கி போடும். கடைசியை பார்த்தா 365 சேலை வந்து அந்த பக்கம் வருஷம் முடிகிறாப்புல போட்டுறேன். அடுத்த வருஷம் நீங்க வந்து அதே மாதிரி மறுபடியும் 365 சேலை வாங்கி கொடுக்கணும். இப்படியே நீங்க வருஷம் 365 சேலை வாங்கி கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரே பட போட. நீங்க மேக்சிமம் வந்து ஜவுளி கடை வச்சிருக்கிறவங்க அதை கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நான் என் அம்மாட்ட என்ன கேக்குறேன்னா, அவங்க என்ன எனக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலா அமௌண்ட் பேங்க்ல போட்டுணும் என் பேர்ல. என்னப்பா தேர்ற? இங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு, அதுக்கு நடு வகுட்டுல அடிச்சா ஓபன் ஆயிடும். அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு இடத்த பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. 80 சவரன்ல நகை வேணும். 80 சவரன் இது கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா எதுக்கு வீடு வீடு இடம் நகை வாங்கிட்டு இங்க வரதட்சணை கொடுமை சொல்லுவாங்க, சத்தம் போடுவாங்க, தருவாங்களோ தரமாட்டாங்களோ. எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு. நாளைக்கு எதுவும் பிரச்சனை வருமோ வராதோ, பத்தாயிரத்தை மாற்றி கொடுப்பாங்களோ மாற்ற மாட்டாங்களோ நினச்சிக்கிட்டு இது நாசுக்கா போட்டுருச்சு. சும்மா 1 கோடிக்கிட்ட எனக்கு பேங்க்ல போட்டுருங்க, நான் எப்போ தேவையோ அப்போ எடுத்து செலவு பண்ணிக்கிறேன். டேய் மகனே, இந்த கட்டையை கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடுற. யார? இல்லை எனக்கு வட்டி வரும், அதனால இந்த மாதிரி சிம்பிளா வந்து கேட்டு முடிச்சிருச்சு. இந்த பொண்ணை பெற்ற தாய் தகப்ப நுயிரோடு வாழ வேண்டும். இது மாதிரி நீங்க வந்து யாராவது மாப்பிள்ளைமார்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு பொண்ணு வரும்பொழுது இவ்வளோ அமௌண்ட்டுக்கு கொண்டுட்டு வந்தா தேவலை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பொண்ணை நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கீங்க. விருப்பம் இருந்தா அவங்க கொடுத்தாங்கன்னா கட்டிக்கிங்க, அமௌண்ட்டோட வந்துருங்க. அப்போ நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க ஜாலியா ஆரம்பிக்கலாம். இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துற. 80 சவரன்ல நகை வேணும். 80 சவரன் நகை பணமா வேணாம் சார். பிரின்ஸ் ஜுவல்லர்ல நெக்லஸ் எடுத்து வச்சிருக்கேன், பே பண்ணிடுங்க. ஒரு சின்ன வீடு அவுட் ஆஃப் சிட்டில வேணும். வேலை முடிஞ்சது 20 சவரம், மாப்பிள்ளைக்கு 10. ஐயோ அம்மா 20 சவரன் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சாவு நல்லா இருந்தா சாவு. நீ நலமா இருந்தா ஒழுங்கா எனக்கு நீ சாவுல செத்த போயில. என் தம்பியை கடங்கார ஆக்குறாங்களோ இவங்க கடங்காராங்கிறாங்க. எனக்கு தேவை 50 பவுன் நகை வேணும். என் தம்பி இருக்கான், அவன் சம்பாரிச்சு கட்டிப்பான் சார். வாய்ப்பில்லை ராஜா. சங்கட்டமா இருந்தது வந்து இந்த ஒரு பொண்ணு பேசினதாங்க. மித்த எல்லாரும் ஒரே விஷயத்தையே கேட்டிருந்தாலும் அவங்க சொன்ன ஸ்லாங்கு ஏத்து அவங்க பேசின விதங்கள் ஒரு மாதிரியா இருந்துச்சு.
ஆனா இந்த பொண்ணு எனக்கு 80 பவுன் நகை வேணும், தனியா ஒரு அவுட் ஆஃப் சிட்டில வீடு கட்டி கொடுக்கணும். அதுவும் அவங்க அம்மானால முடியாது, அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு வழி இல்லை, என்னால இவ்வளவுதான் போட முடியும், என்னோட வருமானம் இல்லைன்னு சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து 80 பவுன் நகை, வீடு எல்லாமே வேணும். தம்பி இருந்தா இருக்கேன், அவனை வேலைக்கு போய் அவனை கடனை கட்டி அடைக்க சொல்லு, இல்லைன்னா நான் கட்ட மாட்டேன், கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமா பேசுற விஷயம் வந்து இது வந்து ஏத்துக்க முடியாது. இப்படி வந்து கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துல இருந்து வர்ற ஒரு பொண்ணு வந்து எனக்கு இது செஞ்சாதான் நான் போவேன்னா அந்த அளவுக்கு சொகுசா வளர்த்ததுனால தானே அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கேட்க தோணுது. 25 பவுன் போடுறேன், 30 பவுன் போடுறேன்னு சொன்னா நான் அதை காலையிலேயே கொண்டுகிட்டு போக மாட்டேன். நீ போய் கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்காரனை சம்பாதிக்க வச்சு அதுல இருந்து வாங்கிக்க, நீ அதுக்கப்புறம் வேலை பார்த்து வாங்கிக்க. உங்க அம்மா அப்பாட்ட பிசினஸ் பண்ணி ஏகப்பட்ட சொத்து பத்து வச்சிருந்தா நீ கேட்கலாம், சரி. அவங்களே இல்லைங்கிறப்ப நீ எங்கேயாவது கடனை வாங்கி ஏதாவது பண்ணா என்ன பண்ணுவாங்க? கிட்னி எல்லாத்தையும் வித்தாதேன், வேற எங்கிட்டு வாங்க? இந்த மாதிரி அடம் பிடிச்சி கேட்கறாங்க பாத்தீங்களா, அது வந்து ஒரு மடத்தனமானது, முட்டாள்தனமானது. அண்ணன் இருக்கேன், தம்பி இருக்கேன், அவங்க வேலை பார்த்து உனக்கு 80 பவுன் என்ன ஆச்சு? அவனுக்கு 50-60 லட்சம் ஆச்சு. 60 லட்சம் வாங்கி அவன் வருஷம் முழு 60 லட்சத்தை கட்டிட்டே தெரியுவானா? நீ ஜாலியா புருஷன் கூட இருக்கிறதுக்கு அவன் 60 லட்சம் கட்டிட்டு அவன் பொண்டாட்டிட்டு ஏற்படி வாங்கி சாப்பிடுறதுக்கா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறாத பொண்ணுங்க இருப்பாங்க. இது நான் வந்து ஒவ்வொருத்தருக்கு சிரிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இப்படி நம்ம பேசுறது அடுத்தவங்க மத்தியில இந்த மாதிரி போய் சேருதுங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கேற்றாப்புல நடந்துக்கணுங்கிறதுக்காக சொல்ல வர்றது.